நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு. என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேத்தி, சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி பிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தான்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார்.